வெறும் 48 ஹவர்ஸில் உங்களோட லைஃப் எவ்வளோ சேஞ்ச் பண்ண முடியும் தெரியுமா? அதை நான் டெஸ்ட் பண்ணேன். என்னோட டெய்லி ரொட்டீன்ஸை 48 ஹவர்ஸில் எந்தளவு ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு நல்ல திங்க் என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு சேலஞ்சாக எடுத்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதோட இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண 2 days ஆச்சு. அதான் அந்த 48 ஹவர்ஸ். அவரோட கிளிப்பிங்ஸ்லாம் என்கிட்ட கிடையாது. பட் நான் என்ன நடந்துன்றதை ஓக்கலாக சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஓகே ரைட். இந்த சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணாக்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் சொல்லிடுறேன். என்னன்னாக்கா ஃபோனை லிமிட்டடாக தான் போய் யூஸ் பண்ணணும். அண்ட் உங்களோட என்ன சொல்கிறது 24 ஹவர்ஸில் 2 to 3 hours ப்ரொடக்டாக யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் ரொட்டீன் எப்படி இருக்கும் தெரியுமா? எந்திரிப்பேன், ஃபோன் பார்ப்பேன், சாப்பிடுவேன், ஃபோன் பார்ப்பேன், திருப்பி தூங்கிடுவேன். இதே தான் நடந்துட்டு இருக்கும் திருப்பி. இது என் லைஃபாக உங்கள் லைஃபானு உங்களுக்கு டவுட்டாக இருக்குல்ல? விடுங்க, எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். இப்போ நான் நடந்து சொல்லிடுறேன். அன்றைக்கி அலாரம் அடிச்சது 6 o'clock வச்சேன். எந்திரிக்கல. அந்த 5 minutes ரிமைண்டர்லாம்ல ஏஞ்சிட்டேன். ஏஞ்சி 1/2 மணி நேரம் வெட்டியாக தான் உட்காந்துருந்தேன். எதுவுமே நான் பண்ணலை. அதுக்கடுத்து தான் ப்ரொடக்டிவாக பண்ணலான்னு யோசித்தேன். என்ன பண்ணுறதுன்ற எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. படிப்பை மட்டும் யோசிக்கல. படித்தனாக்கா கண்டிப்பாக வந்து ஏதாவது டவுட் வரும். உடனே ஃபோனை தான் தூக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வேறு ஏதாவது ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண யோசித்தேன். என்ன பண்ணிருப்பேன்? இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணேன். என்ன பண்ணுறேன்? ஸ்ட்ரென்த் ஆகணும்ல. 11th போகும்போது நம்ம எப்படி இப்படியே போகிறது உள்ள ஏதாவது கொஞ்சம் நல்லா தைரியசாலியாக ஒரு நல்ல ஒரு பலசாலியாக இருக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். 2 to 3 hours யாரும் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே ப்ரொடக்டிவாக பண்ணலான்னு உட்காந்துட்டேன். யோசிக்கிறதுக்கு மட்டும் 2 hours ஆயிடுச்சு. யோசிச்சுக்கிட்டே என்ன தின்னுக்கிட்டே யோசித்தேன். 2 மணி நேரம் தின்னேன். எப்படி சாப்பிட்டேனே தெரியல. 2 மணி நேரம் இருந்தாலும் 2 மணி நேரம் சாப்பிட்டுட்டே தான் நான் யோசித்தேன். அட்லாஸ்ட் எக்ஸசைஸ்ன்றதை நான் யோசிச்சதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதோட கிளிப்பிங் வேணால் ஆட் பண்ணலாமா? கொஞ்சம் மோசமாக இருக்கும். இருந்தாலும் நான் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், பார்த்து மோட்டிவேட் ஆகிக்கோங்க. ஓகே, அந்த ப்ரொடக்டிவான ஒர்க்கை முடிச்சிட்டேன். டே 1 லாஸ்ட்டில் ஃபோன் பார்க்காம என்னால் படுக்க முடியல. என்ன பண்ணுறது பார்த்தேன். அன்றைக்கி போட வேண்டிய ஷார்ட்ஸை எடிட் பண்ணேன். ரொம்ப வளருது. இந்த சேலஞ்சை உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 28 hours நான் இப்படி கம்ப்ளீட் பண்ணேன். எந்தளவு டஃப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் அந்தளவு டஃப்பாக தான் கம்ப்ளீட் பண்ணேன். இது ஒன்றும் ஈஸி கிடையாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷம் ஃபோன் இல்லாமல் இருந்தாலே தலை சுத்தம். ரீல்ஸை தள்ள அது நமக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் தரும். அந்த சின்ன ஹாப்பினஸ் தான் உங்களோட பிக் வேல்யூ டைம் வேஸ்ட் பண்ணுது. ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் டே 6 o'clock அலாரம் அடிச்சது. பட் நான் ஷார்ப்பாக 6:30க்குலாம் எழுந்துட்டேன். ரிமைண்டர் எல்லாம் அடிக்கல. நான் என்ன பண்ணுறது? ஓகே சாரி, அதை மட்டும் மன்னிச்சிருக்கேன். எழுந்த உடனே ஒன்றும் பண்ணல. டீ குடித்தேன். குடிச்சிட்டு திருப்பி வந்து எக்ஸசைஸ் பண்ணலான்னு போய் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2 to 3 hours இல்லை, ஜஸ்ட் 1 hour தான் பண்ணேன். அதுக்கடுத்து 2 to 3 hours என்ன பண்ணலாம் வச்சேன்? வரைஞ்சேன். நான் வரைஞ்சதெல்லாம் உங்களுக்கு காட்டணுமா? காட்டலாமா வேணாமா? காட்டுறேன் பாருங்கள். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ எம் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு யாராவது வரையணுனாக்கா அப்படியே இன்ஸ்டாகிராமில் போயிட்டு உங்கள் மூஞ்சி அனுப்புனீங்கன்னா நான் வரைஞ்சி தரேன். ஓகே, அவ்வளோ மோசமாலாம் வரைய மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஓகே, இன்ஸ்டாடி உங்களுக்கு தெரியலாம் சொல்கிறேன். 30 FPS ஆக்கேன்னு போட்டு பாருங்கள், வரும். ரைட். நெக்ஸ்ட்டு அன்றைக்கான டேவோட ஒர்க்கை நான் முடிச்சுட்டு அந்த டேவை நான் கம்ப்ளீட் பண்ணேன். அந்த டே கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. இந்த 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என் பிரெயின் எப்படி இருந்தது தெரியுமா? என்ன இருந்தது? ஓ மை காட். ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து பொருள் எல்லாத்தையும் அப்படி தள்ளினேன். எல்லாமே விழுந்துருச்சு. இப்போ நான் திருப்பதி காமிச்சேனாக்கா ட்ரைபாடை விழுந்துடும். கடைசியாக ட்ரைபாட் எப்படி நிற்குதுன்றத வேணால் ஒரு ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சேரு, அதுக்கு மேலே ஒரு பெட்டு, அதுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ, அதுக்கு மேலே அந்த ட்ரைபாட் நிற்கிது, பின்னாடி லைட் இருக்குது. இவ்வளோவும் கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன் உங்களுக்காக. அதுக்கப்புறம் என் பிரெயின் என்ன சொல்லிச்சுனாக்கா, இதே நீ ரிப்பீட் பண்ணணும் தான் சொன்னிச்சு. முடியலையே. 48 ஹவர்ஸ்ன்றதை வேணாக்கா நான் ஒரு 100 ஹவர்ஸாக மாற்றிருந்தேன்னா இது என் டெய்லி ரொட்டீனாக மாறி இருக்கும். ஜஸ்ட் 48 ஹவர்ஸ்ன்றது ரொட்டீனாக இல்லை. பட் இதை பண்ணிங்கனாக்கா கன்ஃபார்மாக பிரெயின் ரெஃப்ரெஷ் ஆகுது. இங்கே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன். ஜஸ்ட் வெறும் 48 ஹவர்ஸ் தான், 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நீ டிவி பார்க்கல அப்படிலாம் ஓகே ஒத்துக்கிறேன். அப்படி எப்போ டைம் பாஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே போஸ்ட் போட்டிருந்தேன். எங்கள் பாட்டி வீட்டில் இருந்தேன். அங்கே வந்து எங்கள் சித்தி பசங்க இருந்தாங்க. அவனை கூட கொஞ்ச நாள் விளாண்டுட்டு அப்புறமேட்டு வந்து முந்திரி தோப்பு இருக்குது, அங்கே போய்ட்டு கொஞ்ச நேரம் கொட்டை பொறிக்கிட்டு கொஞ்சம் நேரமாக 3/4 நேரம் அங்கே தான் இருந்தேன். காலிலேருந்து இந்த ஒர்க்லாம் பார்க்குறப்ப எனக்கு போர் அடிக்கல. ஒருவேளை உங்கள் வீட்டில் இது மேலே ஒர்க் இல்லை, நான் என்ன பண்ணுறதுனே தெரிலனாக்கா எதா பண்ணுங்கள். அதாவது உங்கள் வீடு கேவலமாதுன்னா க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனாக்கா க்ளீன் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பெட்டு இருந்ததுனாக்கா குளிக்க வைங்க. உங்கள் வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன சமைங்க, குக்கிங். இதேமாதிரி உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய ஹாபிட்ஸை வளர்த்துக்கோங்க. கார்டன் நோண்டுறது. நிறைய பேர் வீட்டிலே பார்த்துருப்பீங்க. அவங்க தாத்தா வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கார்டன் போர் அடிக்குதுன்னு இல்லை, எதுக்காக நோண்டுவாங்கன்னே தெரியாது. பட் ஒன்றுமே இல்லாத கார்டன் நோண்டிகிட்டு இருப்பாங்க. அதுமாதிரி நீங்களும் அதை நோண்டிட்டு இருங்க. அப்படி இல்லையா, ஃப்ரெண்டோட பார்க்கில் சுற்றுங்க, ஆனால் ஃபோன் மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கடைசி நானே பார்ப்பேன்னு தான் சொல்லுவீங்க. கரெக்ட், நான் தான் பார்ப்பேன்.
நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சோண்டு குறைக்க டைப்போம். ஓகே, ஒரு 2 ஹவர்ஸாக இருக்கிறத 1 ஹவர்ஸா ட்ரை பண்ண முடியாதா? இந்த 40 days சேலஞ்சை மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அதில் ஜெயிச்சிட்டிங்கனாக்கா, ஜெயிச்சிருன்னு சொல்லுங்கள். நான் ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது, நான் தோத்துட்டேன். எதாவது சொல்கிறேன்னா 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய நான் 6, 6, 5 நெக்ஸ்ட் 6:30 ஏஞ்சிட்டு நான் ப்ரொடக்டிவான ஒரு 3 hours தரணும்னு நினச்சேன். நான் 1 hour தான் பண்ணேன். டோட்டலாக என்ன 4 hours கம்மியாக தான் பண்ணிருப்பேன். ஏன்னா அதுக்கு மேலே நான் ஒரு இடத்துல உட்கார முடியல. எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் குரூப் சூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படி சூஸ் பண்ணலனாக்கா மறக்காம என் சேனல் எப்படி குரூப் சூஸ் பண்ணுறதுன்றதை நான் ஒரு வீடியோவாக பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக அந்த வீடியோ வேணும்னாக்கா கேளுங்க, சொல்கிறேன். இல்லை இதே வீடியோவில் சொல்லிட்டா 2 கண்டென்ட்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதே டைமில் வந்து நான் கொஞ்சம் வீடியோஸையும் எடிட் பண்ணேன். தென் ஆல்சோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேவையான வேலைகளையும் பார்த்தேன். அது என்ன வேலைன்னு தெரிஞ்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வர வீடியோவில் அது என்ன வேலைன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? தென் வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இன்னொரு பெட்டரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். அப்புறமேட்டு நன்றி ஃபார் வாட்சிங் கைஸ். இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கனாக்கா யூ ஆர் ஒன் ஆஃப் த யூனிக் பர்சன் இந்த வேர்ல்டு. ஓகே, வேர்ல்டில் வேர்ல்டு ரைட். பை.